உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும், முக்கியமாக ராகு கேது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய கர்ம வினை காரணமாக, அதாவது நல்வினை செய்தார்களானால் நல்ல வினைகளையும், தீய வினை செய்பவர்களுக்கு தீய வினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது எப்போவுமே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு தசை கேது தசை தான் மிகப்பெரிய கொடுமையான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். அதே போல் பெரிய லெவலில் நான் செல்வந்தர் ஆகிட்டேன், பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது, பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடச்சிது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உயரத்துக்கு உச்சத்துக்கு எப்பவுமே கொண்டு வரும். அதுபோல் ஒவ்வொரு ராகு கேது பயிற்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ராகு கேதுவுடைய பலன்கள், அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த கும்பம் அப்படின்னாவே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோபுரத்துடைய உச்சியில் இருக்கும். அதுபோல் எந்த துறையில் இருந்தாலும் உயர் பதவி, உயர் அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு எண்ணங்கள், ஒரு மிகப்பெரிய சிந்தனைகள், நான் எப்பவுமே வாழ்க்கையில் பெரிய லெவலில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைச்சி நான் அந்த நிலையை அடைவேன்னு சொல்லி வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். எவ்வளோ பெரிய போராட்டத்தெல்லாம் தாங்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனி கும்பராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கல. மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு, ஆனால் கும்பத்துக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கல. காரணம் என்ன, எதை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், பார்க்கலாம், போய் தான் பார்ப்போம். இந்த வடிவேலு சார் சொல்லுவார் காமெடியில், போய் தான் பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை வெற்றி கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இல்லை சார் கொஞ்சம் கஷ்டம்லாம் வந்துச்சு, கஷ்டம் வந்திருக்கும், எல்லாருக்கும் வராமலாம் இல்லை ஜென்மசனியில், ஆனால் மிகப்பெரிய கஷ்டம். நீங்கள் போய் மகர ராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் கேட்டு பாருங்கள், நீலாம் என்ன உத வாங்கின, அடி வாங்கின, நான்லாம் பட்டம் பார் கஷ்டம், நீ என் மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருவியா அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் வரல. என்னென்னா நீங்கள் அதுக்கு தான் மாதிரி சில பிளான்டாக இருப்பீங்க, ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க, அதனால் பெருசாக பாதிப்பு வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ராசியிலே ராகு பகவான், 7ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெறுகிறது. இந்த ராசியிலே ராகு வரும்போது என்னங்கன்னா என்ன பண்ணாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இதை பண்ணி ஜெயிச்சிடலாம், அதை பண்ணி ஜெயிச்சிடலான்ற ஒரு குழப்பமான சிந்தனைகள் எப்பவுமே இருக்கும். என்னன்னா அந்த குழப்பம் இருந்தால் கூட குரு பார்க்குறார், அதனால் கடைசியில் வெற்றி உறுதி உங்களுக்கு தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த குழப்பம் அடையும் போது என்னென்னா சில நேரங்களில் சின்ன சின்ன தோல்விகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ எந்த விஷயத்தில் அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ வேலை தேடக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம், அதுவே ஒரு குழப்பம்தான். ஏன்னா நீங்கள் படித்தது இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, நம்ம ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க.
அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேலை தேடிங்கன்னா நல்ல வேலையே கிடைக்கும், பயப்படாதீங்க. அது எந்த படிச்சிருந்தாலும் சரி. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு என்னென்னா, ஒரே நேரத்தில் 3 கம்பெனி கிடைக்குது வச்சுங்க, அப்போ எப்படி இருக்கும்? எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலான சம்பளம். ஒன்று கம்பெனி நல்லா இருக்கும், ஒன்று சம்பளம் நல்லா இருக்கும், ஒன்று பதவி நல்லா இருக்கும். எப்படி பண்ணுவீங்க? அங்கே தான் குழப்பம் வரும். அப்போ அதில் எது உங்களுக்கு நல்லது, எது உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சியை கொடுக்கணும்னு பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அதற்கான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு போகலாமா, இந்தியாவிலே இருந்துடலாமா, வெளிநாடு போய் படிக்கலாமா, இல்லை வெளிநாடு போய் படித்தா எங்களுக்கு வேலை கிடைக்குமா, வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்க முடியுமா, அங்கேயே செட்டில் ஆக முடியுமா, இந்த குழப்பம் வரும். அப்போ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது, அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு. உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசுங்க, மனைவி கிட்ட பேசுங்க, கணவர்கிட்ட பேசுங்க. ஏன் உங்கள் குழந்தைங்கள் கூட கேட்கலாம், நீங்கள் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த குழப்பம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த ராகு ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரும், எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். அப்போ என்ன ஆகும்னா எதுலையா போய் மாட்டிக்கலாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா குரு பார்க்குறாரு, உங்கள் ஜென்ம சனி விலகிருச்சு, எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. என்ன தான் நல்லா இருந்தால் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு தவறு நடந்துகிட்ருக்கு, நம்ம எங்கேயுமே ஏதோ ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கோம், ஏதோ ஒரு தோல்வி இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பமான சிந்தனைகள் இருக்கும். அதுலேருந்து மட்டும் கொஞ்சம் வெளில வாங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. சில விஷயங்களை தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த ஏமாற்றம் வந்தவுடனே என்ன ஆகக்கூடாதுன்னா, அதையே நினச்சி வருத்தப்படக்கூடாது. சரி நடந்துருச்சா, ரைட், ஓகே, நம்மளுக்கு இதை கொடுத்து வைக்கல அப்படின்னு நினச்சி அடுத்த வேறு வேலைக்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். இல்லைனா அது ஒரு டிப்ரெஷன் வரும். அதே போல் நீண்ட காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப உடம்பை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, ரெகுலராக டாக்டர் பாருங்கள், ரெகுலராக மருந்து சாப்பிடுங்க, எக்ஸசைஸு டயட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் ரினியூ ஆகிருக்குன்னு செக் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா தேவையில்லாத திடீர்னு எப்போ அந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகுதோ அப்போ தான் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஐயோ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா, இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும். அதே போல் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை வருமானா கண்டிப்பாக நடந்துடும். அதெல்லாம் எல்லாம் தான் இருக்குது. குழப்பம் மட்டும் அதிகமாக இருக்கும், அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த 7ஆம் இடத்துல கூடிய கேது கண்டிப்பாக செய்து வைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. காதல் செஞ்சு திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. காதலில் தான் தோல்வி இருக்க தவிர காதல் திருமணத்தில் தோல்வி கிடையாது. நான் வச்சுக்கோங்க. வீட்டில் சொல்லணும், வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. முதல்ல மறுப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க. கவலைப்படாமல் செய்யுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். ஒன்று டைவர்ஸ் வேணும்னு நினச்சினா டைவர்ஸ் கிடச்சிரும், இல்லை சேர்ந்து வாழணும்னு நினச்சினா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே போல் இந்த 7ஆம் இடத்துல கூடிய கேது மறு திருமண யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போது, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய பவரை கொடுக்கும், ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இதை எப்பவுமே ஜாதகத்தில் இந்த சந்திரன் ராகு சேர்ந்து என்ன சொல்லுவோம்னா மகாசக்தி யோகம்னு சொல்லுவோம். அது இப்போ கோச்சாரத்தில் நடக்க போகுது. அப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பில் இந்த கும்பராசி என்பதில் இருக்க போகிறீங்க. நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க, உங்கள் இலக்கு என்ன, அதை தெளிவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சாதனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன், ராகு கேதுவோடைய தசா புத்திகள் இது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்.
ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன தசாபுத்திக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், அதே போல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.